ரஜினி ரசிகன் அப்படின்னு சொன்னாலே பைத்தியக்கார பையன் அப்படின்னு சொல்கிற காலகட்டம் அது. அப்படி ஒரு அற்புத காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த படையப்பா. அப்பேற்பட்ட படையப்பா படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு KS ரவிக்குமார் டைரக்ஷன் வந்திருக்க படையப்பா படத்தில் என்னென்ன சென்சார் கொடுத்துருக்காங்க, இந்த படம் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரும் தலைமுறை யோகியமாக வாழ்ந்தது காரணம் எம்ஜிஆர் தான் அப்படின்றது எப்படி உண்மையோ அதே போல் தான் ஒரு பெரும் தலைமுறை ஒழுக்கமில்லாமல் வாழ்ந்து ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போனது காரணமும் ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்த் ரசிகர்கள் பண்ண அட்ராசிட்டிலாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. பெற்றவங்களையும் மற்றவங்களையும் ரொம்ப கண்ணியமாக நேர்மையாக நடத்தணும், உண்மையாக ஒழுக்கமாக உழைச்சி வாழணுன்ட்டு எம்ஜிஆர் எல்லா படங்கள்லையும் சொல்லிக்கிட்டே வருவார். அதை தமிழகத்தில் பெரும் கூட்டம் கடைபிடிச்சிது. ஆனால் ரஜினி இதுக்கெல்லாம் நேர்மாறு. என்னதான் படத்தோட ஹீரோவாக இருந்தாலும் இன்டைரக்டாக படத்தில் வர அவரோட கேரக்டர் மக்கள்கிட்ட பல கெட்ட பழக்கங்களை வளர்த்து விட்டுச்சு. இதனால் பீடி சிகரெட்டு குடி ஒழுக்கம் இல்லாமல் படிக்காமல் ஒன்றுத்துக்கு உதவாமல் பல பேர் புறம்போக்காக திருந்திருந்த காலம் அது. ஒரு ரஜினி ரசிகன் ஒருத்தன் வீட்டில் இருந்தானா பெத்த தாய்க்கு அந்த புள்ள தருதலையாகவும், கூட பிறந்தவளுக்கு அந்த மனுஷன் ஒரு பூட்ட கேஸாகவும், பெத்த அப்பாவுக்கு வெட்டி பையனாகவும், சொந்த பந்தங்களுக்கு பொறுக்கி பையனாகவும் தான் தெரிஞ்சாங்க. என்னப்பா இப்படி சொல்லிட்டேன்னு கேட்டால் பெரும்பான்மை ரஜினி ரசிகர்கள் அப்படி தான் இருந்தாங்க. ரஜினி ரசிகன் யாரும் டாக்டரோ கலெக்டரோ அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக ஆனதில்லை. ஒரு சில பேரை தவிர்த்து பூராவுமே சல்லி பயலுக. ரஜினி ரசிகன் அப்படின்னு சொன்னாலே பைத்தியக்கார பையன் அப்படின்னு சொல்கிற காலகட்டம் அது. அப்படி ஒரு அற்புத காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த படையப்பா. அப்பேற்பட்ட படையப்பா படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. படையப்பா இந்த படம் சென்சார் ஆன டேட் 26/3/1999. இந்த படத்துக்கு தேட்டர் ரிலீஸ் ஆன நாள் 10 ஏப்ரல் 1999. இந்த படம் 35 mm ஃபிலிம் கேஜில் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு க்ளீன் யூ சர்டிஃபிகேட் படம். அதனால் பிறந்த குழந்தை கூட நிமிந்து உட்காந்துக்கிட்டு தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் 4943.24 மீட்டர்ஸ் லென்த்து கொண்ட படம் இது. மொத்தமாக இந்த படம் 16 ரீலு. அந்த காலகட்டத்தில் சினிமா இப்படி தான் ரீல் போட்டியில் தான் வரும். போட்டியில் மொத்தம் எத்தனை ரீல்னு கேட்பாங்க. ஒரு ரீல் 11 நிமிஷம் ஓடும். அப்போனா இந்த படம் மொத்தம் 16 ரீல். ஒரு ரீலு 300 மீட்டர் இருக்கும். இந்த படம் மொத்தம் 4943 மீட்ரு. அதை 300 டிவைட் பண்ணால் மொத்தம் 16.5 மீட்டர் வருது. ஸோ 16.5 மீட்டர் இன்ட்டு 11 நிமிஷம் போட்டால் இந்த படத்தோட டியூரேஷன் டோட்டலாக 181 நிமிஷம். அதாவது 3 மணி நேரம் 1 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு பெரிய சைஸ் படம் தான் இது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் MS அருணாச்சலா சினி கிரியேஷன்ஸ். படத்தோட ப்ரொடியூசர் பேர் MV கிருஷ்ணாராவு. சென்சார் கொடுத்தது G ராஜசேகரன். யார் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கிருஷ்ணாராவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ரஜினி படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்ணிப்பார். இன்கம் டேக்ஸ் கணக்காட்டணுன்றதுக்காக கூட தெரிஞ்சவங்க யாரோட பேரை போட்டு அவர் தான் ப்ரொடியூசர்ன்ற பேரில் இவர் படம் எடுப்பார். அந்த காலத்தில் இந்த படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டு. ஆனால் இந்த படத்தோட ப்ரொடியூசரான கிருஷ்ணாராவுக்கு ஒரு 10 லட்சம் தான் சம்பளமாக கொடுத்தாரு. அதோடு இந்த படத்துக்கு ஒன்றும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு அக்ரிமெண்ட் எழுதி வாங்கிட்டு அவர் துரத்தி விட்டார். இப்போ இந்த படையப்பா படத்தோட ப்ரொடியூசர் கிருஷ்ணாராவ் உயிரோடவே இல்லை. கடைசி காலத்தில் உடல்நிலை சரியில்லாமல் கிட்னி ஃபெயிலியர் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இறந்தார். அவர் குடும்பமும் இப்போ கஷ்டம் தான் படுது. படையப்பா ப்ரொடியூசருக்கே இதான் நிலைமை. சூப்பர் ஸ்டார்ன்றவர் ஒரு ஆலமரம் மாதிரி காலம் கடந்தோம். அவர் கொழுந்து விட்டு ஓஹோன்னு வாழ்வார். ஆனால் அவருக்கு கீழே ஒரு புல்லு கூட முளைக்காது. அவருக்காக உழைச்சவங்க, அவரை சப்போர்ட் பண்ணவங்க, தூக்கி விட்டவங்கன்னு யாரும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. அப்படி ஒரு பெரும் பாக்கியசாலி தான் ரஜினிகாந்த். எப்பேற்பட்ட ஆளும் ரஜினியை நம்பி போனால் நாசமாக தான் போவாங்கன்றதுக்கான சின்ன உதாரணம் இது. ரஜினியை சப்போர்ட் பண்ணவங்க தான் இப்படி இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் ரஜினியை எதிர்த்தவங்களாச்சும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் விளைவு இதுக்கு மேலே. அந்த காலகட்ட ஆளுங்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும். படையப்பா ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் நான் சொல்கிறேன் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ரஜினி மேலே டைரக்டர்ஸ் யூனியன் பெரிய கானில் இருந்தாங்க. அந்த காலத்து பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் ரஜினி மேலே பெரிய கானில் இருந்தாங்க. உதாரணத்துக்கு பாரதிராஜா, TRலாம் அப்போதைக்கு நம்பர் 1 டைரக்டர்ஸ். நீ என்னடா பெரிய ஹீரோ, சினிமாவில் டைரக்டர் தான் முக்கியம், ஹீரோலாம் சும்மா பொம்மை மாதிரி தான், நாங்கள் நினச்சா யாரை ஒன்றா ஸ்டார் ஆக்க முடியும், யாரை ஒன்றா நம்பர் 1 ஆக்க முடியும் அப்படின்ற திமிர் பாரதிராஜாவுக்கும் TRக்கும் அப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அது குறிப்பாக TR நீ என்னைக்கு படையப்பா ரிலீஸ் பண்ணுறியோ அன்றைக்கி நான் பிரம்மாண்டமாக நான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன், யார் படம் பெரிய கலெக்ஷன் ஆகுது பார்த்துக்கலான்ட்டு TR மோனிஷா அண்ட் மோனலிசான்னு ஒரு படத்தை மிகப்பெரிய அளவுக்கு செட்டு போட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி சேம் படையப்பா ரிலீஸ் ஆன அன்றைக்கே ரிலீஸ் பண்ணார். ஆனால் அந்த படம் அட்டர் ஃப்ளாப்பு. TR அதுக்கப்புறம் வாங்க நடி கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவருடைய டைரக்ஷன் வேலைக்கு ஆகல, அவரோட ஆக்டிங் வேலைக்கு ஆகல, அரசியல் வாழ்க்கையும் வீணாக போச்சு. கண்டபடி வாய் விட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்போ பேசுறது கூட தெம்பு இல்லாமல் இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. பாரதிராஜாவும் சமகானில் இந்த ரஜினி மேலே அப்போ நான் என் பையன் மனோஜ் ஹீரோ ஆக்கி நம்பர் 1 ஆக்குறேன்னு தாஜ்மஹால் ஒரு படம் எடுத்தார். அவ்வளோதான், அவரும் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவுட்டு. இப்போ அவங்க பையன் உயிரோடும் இல்லை. பாரதிராஜா மெமரி பவரே இல்லாமல் இருக்காராம். அரசியல் லெவலில் பெருசாக ஃபைட் பண்ணிக்கிட்ட ஜெயலலிதாவும் இப்போ உயிரோடு இல்லை. நான் சொல்கிறேன் இந்த 3 பேரும் ரஜினியோட நேருக்கு நேராக மோதினவங்க. அவங்க நிலைமை பார்த்தீங்களா இப்போ என்ன ஆச்சுன்ட்டு. ஸோ ரஜினிகிட்ட எப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர்கிட்ட அப்படி ஒரு டிவைன் பவர் இருக்குது. அவர் கிட்ட போனாலும் சரி இல்லை நேருக்கு நேராக மோதினாலும் சரி ஆபத்துனவோ மற்றவங்களுக்கு தான். அந்த மனுஷன் இப்போவும் நம்பர் 1 ஓஹோன்னு தான் இருக்காரு. இதுக்கு பேர் தான் உண்மையான ஆன்மீக சக்தியாக என்னன்னு தெரியல. யாரெல்லாம் ரஜினியை தூரம் இருந்து பார்த்து ரசிச்சாங்களோ, தூரமாக அவரோட பாட்டை கேட்டவங்க, பெருசாக அவருடைய விஷயத்தை இன்வால்வ் ஆகாதவங்கலாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க.
இருக்காங்க. இப்படி கிட்ட நெருங்கி போன ரசிகர்களும் நேருக்கு நேராக மோதின எதிரிகளும் தான் தடம் தெரியாமல் காணாமல் போயிட்டாங்க. ஸோ ரஜினி நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு காட்டில் இருக்க கரடி மாதிரி பார்க்கணும். அதை வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது, நம்ம காட்டில் அது கிட்ட போயிட்டு ஸ்நாக்ஸும் கொடுக்க முடியாது. கிட்ட நெருங்கினாலும் கடிச்சு விட்டுரும், வீட்டுக்கு எத்த போனாலும் புராண்டி விட்டுரும். தள்ளி நின்று தூரமாக பார்த்து ரசிச்சுட்டு போனால் ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்சு இந்த டெக்னிக்கை விஜய் நல்லா ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். கவுண்டமணி டைலாக்ல சொல்லணும்னா, நீ ரொம்ப ஆபத்தான ஆள்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, அவர் மற்றவங்களுடைய சக்தியை ஈஸியாக உறிஞ்சிக்கிட்டு ஒன்றில் சக்கையை தூக்கி போட்டு மேலே மேலே போயிட்டே இருக்காரு. எப்பேற்பட்ட ஆளும் ரஜினி கூட இருந்தால் நாசமாக தான் போவாங்க அப்படின்றதுக்கான சின்ன உதாரணம் மகா அவதார் பாபாஜி. அப்படி ஒரு அருள் அவர் கொடுத்துருக்காரு. வாழ்க்கையில் சின்ன சின்ன சறுக்கல்கள் தோல்விகள் அவருக்கு வந்தாலும் அடுத்தடுத்து அவர் கொடுக்குற ஹிட்டில் இண்டஸ்ட்ரியே ஆடி போச்சுன்றது தான் உண்மை. அப்போ என்ன சொல்ல வரீங்க, அப்போ ரஜினி சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் வீணாக போனவங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டால் அது கிட்டத்தட்ட உண்மை தான் அப்படின்றத இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் தான் கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் சொல்லப்போனால் 90s கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் தான் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஜென்சி கிட்ஸ் படையப்பா வரும்போது பிறந்திருக்கவே மாட்டாங்க. 90s கிட்ஸ் ரஜினியை ஒரு 30% தான் சொந்தம் கொண்டாட முடியும். மிச்சம் இருக்க 70% ரஜினியோட ஓனர்ஸ் யாருன்னா 60, 70, 80 பிறந்தவங்க தான். அவங்கள போய் கேட்டுப்பார், உண்மை என்னன்னு தெரியும். அதில் பாதி பேருக்கு மேலே இப்போ உயிரிடவே இல்லை. ரஜினியை பார்த்து பார்த்து ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்து வீணாக போனால் தான் மிச்சம். எம்ஜிஆர் காலகட்டத்தில் பெற்றவங்க பேச்சு கேட்டு வாழ்ந்தாங்க. கட்டினவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் நல்லவனாக இருந்தாங்க. ஆனால் ரஜினி காலகட்டத்தில் பெற்றவங்களையும் மதிக்கலை, மற்றவங்களையும் மதிக்கலை, தான் பெற்ற பிள்ளைங்களுக்கு கூட தான் தகப்பன் ஒரு லூசு பையன் மாதிரி தான் தெரிஞ்சாங்க. அப்போலாம் இந்த ஜென்ரேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அதுக்கும் மேலே எந்த ஒரு பெரிய ஆக்டர் பேச்சும் கேட்க மாட்டாங்க, பெற்றவங்க பேச்சும் கேட்க மாட்டாங்க. எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. தனக்கு வேணும்னா பாசத்தையும் கொடுப்பாங்க, வேணான்னா மறுநாளே பாயாசத்தையும் போடுவாங்க. பேசிக்காக ஒரு கிறுக்கு ஜென்ரேஷன் இது. எந்த நேரத்தில் எப்படி மாறும், என்ன பேசும், அட்டாக் மோடில் இருக்கா சாஃப்ட் மோடில் இருக்கா அப்படின்றத புரிஞ்சிக்கவே முடியாது. எதையும் பேசி ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணுற ஜென்ரேஷனில் இது கிடையாது. அதனால இந்த பழைய கட்சிக்காரனுங்க ஒவ்வொருத்தனும் திணறானுங்க. எப்படா இந்த ஜென்ரேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணுறதே தெரியல. 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தா ஒரு காலத்தில் ஓட்டு வாங்கிடலாம். இப்போ நீ ஓட்டுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தனா இது குவார்ட்டருக்கும் பீருக்கும் ஆகுமா இந்த காசு? இது கொடுத்தா நான் உனக்கு ஓட்டு போட்டுருவேனா? இப்போ உங்கடா திருட்டு பசங்களா அப்படின்ற ஒரு ஜென்ரேஷன். பணத்துக்கும் வேல்யூ இல்லை, பவருக்கும் வேல்யூ இல்லை, படித்தவன் சொல்கிற கருத்துக்கும் வேல்யூ இல்லை. நாங்கள் எங்கள் இஷ்டம் போல தான் இருப்போம், முடிஞ்சால் எங்கள் கூட வாழ்க, இல்லை செத்து போங்கடா அப்படின்னு சொல்கிற ஒரு அற்புதமான காலகட்டம் இது. ரஜினி ரசிகர்கள் ஸ்வீட் கொடுத்து உண்மையாக படையப்பா ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் கொடி கட்டி ஸ்டிக்கர் ஒட்டி போஸ்டர் ஓட்டினவங்களாம் அந்த மன்றத்தில் இருந்த பாதி பேர் இப்போ உசுரோடு இல்லை. இப்போ அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஜென்ரேஷன் தான் இந்த படையப்பட ரிலீஸை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த படம் ஃபுல்லாக ரஜினி என்னதான் பாட்டு சொன்னாலும் அதாவது ரசித்து சூழ்ச்சி பார்த்துட்டு போயிடுவாங்க. எதையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சினிமா வேறு வாழ்க்கை வேறு, மக்களுக்கும் சூழ்ச்சி வாழ தெரிஞ்சிருச்சு. இப்போ இத்தனை நெகட்டிவிட்டி இப்போ இல்லை, படையப்பா ரிலீஸ் ஆன காலகட்டத்திலேயே ரஜினிக்கு இதை விட அதிகமாக இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் ஜெயலலிதா. அன்றைக்கி ரஜினி அவங்கள எதிர்த்தாங்க. இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியும் ரஜினி எதிர்த்தாங்க. எப்படின்னா இந்த படத்தை ஒழிச்சணுன்னு ஒரு பெரும் கூட்டம் கங்கணம் கட்டி அலைஞ்சுது. ஆனால் அதெல்லாம் இந்த படம் சுத்தமாக தவிடுபடியாக்கி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அந்த காலத்தில் ஹையஸ்ட் கிராசிங் தமிழ் ஃபிலிம்ன்ற பேர் இந்த படத்தை தான் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி அந்த ரெக்கார்டை கமல்ஹாசனோட இந்தியன் படம் தான் வச்சிருந்தது. இந்தியன் படத்தோட கலெக்ஷனை பீட் பண்ண படம் தான் படையப்பா. அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 50 கோடி மேலே கலெக்ட் பண்ண படம். 50 கோடின்னு ரொம்ப சிம்பிளாக நினச்சிக்காதீங்க. அப்போலாம் டிக்கெட் ரேட் ரொம்ப கம்மி. இந்த படத்தை எத்தனை பேர் தேட்டருக்கு வந்து பார்த்தாங்க, டிக்கெட் எவ்வளோ டிக்கெட் சேல் ஆச்சு, அதோடைய ஃபுட் ஃபால்ஸை கால்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 1000 கோடி கலெக்ட் பண்ண படத்துக்கு சமம். KGF 2 மாதிரி, பாகுபலி 2 மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் இது. அந்த படத்தோட ஹிட் லிஸ்ட்டுக்கு ஈக்குவலாக வைக்கலாம் இந்த படையப்பா படத்தை. கிட்டத்தட்ட 200 பிரிண்ட்டுக்கு மேலே கிராண்டாக ரிலீஸ் ஆன படம் இது. அப்போலாம் A.R. ரஹ்மான் உச்சத்தில் இருந்தார். A.R. ரஹ்மானோட மியூசிக் அப்போலாம் ஸ்லோ பாய்ஸ்னு சொல்லுவாங்க. பாட்டு ரிலீஸ் ஆன உடனே பெருசாக ஜனங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு பேசுவாங்க. இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குள்ளே பாட்டெலாம் பெரிய ஹிட் ஆகி கேசட்லாம் மிகப்பெரிய அளவுக்கு சேல்ஸுக்கு போயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் நான் பார்த்த ஞாபகம் அப்போ இருக்குது. இந்த படத்தோட சாங்ஸோடைய ஆடியோ கேசட் ஒரே நாளில் 3 லட்சம் கேசட் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பேப்பரில் வந்து நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரிஜினல் ஆடியோ கேசட் அப்போ 40 ரூபா. அதையே நீங்கள் டூப்ளிகேட்டாக அப்போ ரெடி பண்ணணுன்னா ஒரு 25 ரூபா ஆகும். டேப் ரெக்கார்டு வச்சுருக்க அத்தனை பேர்கிட்டையும் படையப்பா கேசட் இருந்த காலகட்டம் அது. இந்த படம் 200 பிரிண்ட்டு போட்டாலும் 200 பிரிண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்தது. ரிலீஸ் ஆன பல சென்டரில் இந்த படம் 100 நாள் மேலே ஓடினாலும் அதுக்கடுத்து செகண்ட் ரிலீஸ், தேர்ட் ரிலீஸ் இந்த படம் பல ஊரில் ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த காலத்தில் டெக்குன்னு சொல்கிற ஒரு VHS கேசட் தான் ரொம்ப ஃபேமஸ். CD DVD வரத்துக்கு காலகட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடி VHS காலம் அழியறதுக்கான கடைசி ஸ்டேஜ் அது. எல்லா திருவிழாக்களையும் எல்லா கல்யாணத்துலேயும் படையப்பா படம் ஓடின காலகட்டம். லோக்கல் கேபிள் டிவி சேனல்ஸில் இந்த படத்தை பல தடவை போட்டு தேய்ச்சாங்க. தமிழ்நாட்டில் இருக்க 6 கோடி மக்களும் பார்த்த ஒரு படம். அதில் கிட்டத்தட்ட 90% ஒரு 5.5 கோடி பேர் இந்த படத்தை நிச்சயம் ஒரு தடவையாச்சும் பார்த்துருப்பாங்க. இந்த படத்துடைய கதை, வசனம், பாடல்கள்லாம் எல்லாருக்கும் அத்துப்படி. இன்றைக்கி இந்த படம் ரீரிலீஸ் ஆனாலும் ஏற்கனவே இந்த படத்தை பார்க்காதவங்க யாரும் இந்த படத்தை பார்த்துருக்காங்க கேளுங்க. அப்படி ஒரு ஆளை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. இந்த படத்தோட போஸ்டரை காஞ்சிபுரம் பாபு தேட்டருக்கு வெளியே நான் பார்த்தேன் 100வது நாள் ஃபங்க்ஷன் அப்போ அந்த போஸ்டரில் என்ன போட்டுன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன 47 சென்டர்லேயும் 100 நாட்கள் ஓடிய
முதல் படம் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு அப்படின்ற சாதனை நிகழ்த்தின மாதிரி நான் போஸ்டரை பார்த்துருக்கேன். ஸோ தியேட்டருக்கெல்லாமும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு, ஆடியோவும் மிகப்பெரிய ஹிட்டு. ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் மட்டும் இல்லை, இந்த படத்தோட பிஜிஎம் நீங்கள் கேட்டிங்கன்னா பெரிய பாய் அப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார். அப்போ இப்போலாம் அந்த மாதிரியான மியூசிக்கை அவராலே பண்ண முடியல, அதான் உண்மை. இந்த படம் எடிட் பண்ணி முடிச்சு மொத்தம் ஒரு 20 ரீல் இருந்து தான். ஆனால் நம்ம தேட்டரில் பார்க்கறது 16 ரீல் தான். பேலன்ஸ் ஒரு 4 ரீலை கடைசி நேரத்தில் ரொம்ப பெருசாக இருக்குன்னு கட் பண்ணி தூக்கிட்டாங்களாம். அந்த 4 ரீலை கால்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் வருது படம். ஸோ இந்த படத்துடைய டெலிட்டட் சீன்ஸ் இருக்கான்னு அப்படின்னு கேட்டதுக்கு கேஎஸ் ரவிக்குமார் அதெல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்றாரு. எனக்கு தெரிஞ்சு ரஜினி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. கண்டிப்பாக அந்த 45 நிமிஷம் ரீலை ப்ரிசர்வ் பண்ணி தான் வச்சிருப்பாரு. என்ன அது சில மொக்கையான சீன்ஸ் இருந்து அதை வெளியே காமிச்சு இந்த படத்துடைய பிராண்டுக்கு நெகட்டிவிட்டி ஆகிடுன்றதுக்காக இந்த மாதிரி டெஸ்ட் ஆகிடுச்சு, காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆஸ்கார் அவார்டு குர்ரா ட்ரம்ப், ஆஸ்கார் அவார்டு குர்ரா அப்படின்ற மாதிரியான ரஜினியோட ஓஜி சம்பவம் தான் இந்த படையப்பா. ஒரு பெருங்கூட்டத்தை பைத்தியமாக்கின பெருமை தான் ரஜினிக்கு வந்து சேரும். குடி பீடி லேடின்னு தண்டமாக சுற்றி கடைசியாக வீக் பாடி ஆகி செத்தவங்க தான் அதிகம். நம்ம பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு ரஜினிக்கு புரியறதுக்கே கிட்டத்தட்ட அவருக்கு 60 வயசு ஆயிடுச்சு. அது கூட அவர் மற்றவங்க சொல்லிலாம் புரிஞ்சிக்கல. தன்னுடைய கெட்ட பழக்கத்தால் அவருக்கு எப்போ கிட்னி அடி வாங்கிச்சோ அப்போ தான் அவர் முதுகு திரும்பி பார்த்தாரு. சிகரெட்டுக்கு பதில் வாயில் பபுள் கம் போட்டார். மக்களுக்கு 4 நல்ல விஷயத்த சொல்ல வந்தார். நல்லது சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகும், மார்க்கெட் இறங்கி வேற ஒருத்தர் மேலே வந்துட்டார். படைப்பா படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாங்க. இந்த படம் இப்போ எப்படி ஓடுது, நல்லா ஓடுதுன்னு கேட்டால் இந்த படம் அப்போவே பெரிய ஹிட்டு. இப்போ மக்கள் ரசிக்கிறாங்க. ஒரு நல்லா ஓடிக்கிட்டு இருக்க படத்தை பேசி நான் என்ன பண்ண போகிறேன், அது நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, அதை அப்படியே விடுங்க. குடும்பத்தோட தேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த படத்தில் சந்திப்போம்.